யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க. யூடியூப்ல வர்ற வீடியோஸை அப்படியே நம்ம 100% ஃபாலோ பண்ணோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50% அதோட உண்மைத்தன்மை இருக்குங்க. ஆனால் 100% இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த வீடியோ மக்களுக்கும் மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் சேனலுக்கும் போய் சேரணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய யூடியூப் சேனல் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதை பற்றி பேசினாலே போதும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதில் சில தவறான தகவலும் வருது. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நாம் போடுறோம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடிங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இந்த பேங்கிங், இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஃபினான்சியல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை மட்டும்தான் இந்த சேனலில் நம்ம வெளியிட்டு இருப்போம். தகவல்கள்லாம் வெளியிடுற மாதிரி, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சேனலோ, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற சேனலோ, ஜென்ரலாக ஒரு ஹெல்த் டிப்ஸ், இந்த மாதிரி எல்லாமே போட்டுகிட்டே இருப்பாங்க சேனல்ஸில். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா டாப்பிக்லையும் ஒன்று எடுத்து பண்ணுறாங்க. பண்ணிட்டு தப்பு கிடையாதுங்க. ஆனால் ஒரு விஷயம் 100% நமக்கு முழுமையாக தெரியாமல் அதை பற்றி நம்ம இன்னொருத்தங்களுக்கு கன்வே பண்ணுறோன்னா அது அவங்களுக்கு எப்படி போய் சேருன்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே டீ குடிப்பாங்க, ஒரு காஃபி குடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இந்த டீ எப்படி போடணும், இந்த காஃபி எப்படி போடணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதே காஃபியை ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ஹோட்டலில் குடிச்சா எவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அதே காஃபியை நம்ம வந்து வீட்லேயோ இல்லை வெளியிலையோ எல்லா இடத்துலையும் நமக்கு அதே மாதிரி எதிர்பார்த்தோம்னா கிடைக்குமா? கிடைக்காது. எந்த விஷயம் எங்கே கிடைக்குமோ அதோட குவாலிட்டி அங்கே தாங்க கிடைக்கும். ஸோ இதை அப்படியே நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒரு விஷயம் நான் மற்ற தகவலுக்குள்ள நான் போகவே இல்லை. ஸோ இந்த ஃபினான்சியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சில யூடியூபர்ஸ் எடுத்து பேசுகிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பேசுங்க. பட் உங்களுக்கு 100% தெரியலனா அதோட குவாலிட்டி கம்மியாக போயிடும். ஏன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது நடந்த ஒரு விஷயத்தையே சொல்கிறேன். ஒரு நல்ல ஒரு பெரிய யூடியூப் சேனலுங்க, ஒரு 24 லட்சம் சப்ஸ்கிரைபர், ஒரு 25 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ தான் ஒரு 1200 என்னமோ தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் ஆயிருக்கு. ஆனால் நாங்கள் இந்த ஃபீல்டில் ஸ்ட்ராங்கு, எங்களுக்கு இதுதான் வேலை. ஸோ இதை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 25 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும் போது மக்கள் அதை நம்புவாங்க. அப்போது அதோட கண்டென்ட்டோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு ஒரு ரேண்டமா ஒரு பரபரப்பை கிளப்புறதுக்காகவும் பரபரப்பா அப்படியே பேசுறதுக்காகவும் நீங்க பாட்டுக்கு ஒரு வீடியோ போட்டு ஒரு லோன் விஷயத்துக்கு பேசுறாங்க. ஒரு 500 சிபில் ஸ்கோர் இருந்தா போதும், அவருக்கு வந்து லோன் கிடைச்சிருமா? எந்த பேங்க்ல இல்ல எந்த என்பிஎஃப்சில 500 சிபிலுக்கு வந்து உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க? இதை தெரிஞ்சுதான் பண்றீங்களா இல்ல வந்து தெரியாம இல்ல யாரோ ஒருத்தட்ட கேட்டு வந்து பண்றீங்களான்னு சுத்தமா எங்களுக்கு புரியல. ஏன்னா ஒரு 500 சிபில், இன்னைக்கு ஒரு 700 சிபில் ஸ்கோர் 800 வச்சிருந்தாலே 1008 கேள்வி கேட்கிறாங்க. ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரிட்டீரியாவே இந்த சிபில் தாங்கும் போது ஒரு 500 சிபில் இருந்தா லோன் கிடைக்கும். யார் சொன்னாங்க உங்களுக்கு 500 சிபில் இருந்தா லோன் கிடைக்கும்னு? தயவு செஞ்சு மக்களை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்துட்டு இதை நீங்க மைண்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடாதீங்க. தயவு செஞ்சு நான் திருப்பி சொல்றோம். ஏன் சொல்றோம்னா, இந்த மாதிரி 500 600 இந்த மாதிரி கம்மியான சிபில் ஸ்கோர் இருக்கவங்களாம் ரொம்பவே பண்ண முடியாதுங்க, ரொம்ப சிரமம். ஏன் 500லாம் பண்ணவே முடியாதுங்க. 700க்கு கம்மியா போயிட்டாலே நம்ம வாங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளி போயிடும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தின விஷயம் நீங்க 100% யாருக்கா தெரியுமானா அப்படி எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. அப்படிதான் சொல்ல முடியும். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருப்போம். அதை பத்தி தான் மற்றவங்களும் பேசுவாங்க. ஒரு ஃபினான்சியல் கன்சல்டன்ட் பேசுறாருன்னா அதைத்தான் பேசுவார். நீங்க இதை பத்தி எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஃபிளக்ஸி கேப், ஹைபிரிட், பேலன்ஸ் ஃபண்டு, டெப்ட் ஃபண்டு, இருக்கிற ஃபண்டெல்லாம் பேசுறீங்களே, உங்களுக்கு 10 நிமிஷத்துல வீடியோ முடிஞ்சு போயிருங்க. நீங்க பாட்டுக்கு ஒரு எங்கேயோ ஒரு விஷயத்தை கேட்டுட்டு வந்துட்டோ, ஒரு படிச்சுட்டு வந்துட்டோ, இதுக்குள்ள போடுங்க அதுக்குள்ள போடுங்க, அது உங்க பேச்செல்லாம் நம்பி மக்கள் யாராவது அதுல போய் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். 5 வருஷம் என்னங்க, 3 வருஷத்துலேயே ஃபண்டெல்லாம் போயிடும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதை நம்ம ஒரு டாப்பிக்காக எடுத்துட்டு வந்து பேசுகிறோம்னா நீங்கள் ஜென்ரலாக பேசுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டால் ரிட்டர்ன் நல்லா இருக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக போடுங்க. கவர்மெண்ட்டே இன்னைக்கு டிஸ்க்ளைமர் போட்டு தாங்க போடுறாங்க, சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதுன்னு. நம்ம அப்படியே போடுவோம், அப்படியே இவ்வளோ போடு அதில் போடு, இவ்வளோ போட்டால் இத்தனை கோடி வரும், அத்தனை கோடி வரும். எதில் போடணும் பாஸ்?
எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணும், யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த கம்பெனி ஹோல்டிங்ஸ் பார்க்கணும், என்ஏவி எவ்வளோ இருக்கு, என்ஏவினா என்ன, எதை பேஸ் பண்ணி இந்த ரிட்டர்ன் வருது, பேசிக்கான சில விஷயங்களே விட்டுட்டு டைரக்டா டாப் கீர் 1வது கீர் போடாம 4வது கீருக்கு போனா சர்ன்னு போய் பறந்து தான் கீழே விழுவும். அப்படிதான் இன்னைக்கு நிறைய யூடியூபர்ஸும் இந்த வீடியோவை போட்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு யூடியூபர்ஸ் நீங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பேங்கிங் அல்ல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா நீங்க ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அதை தெளிவா போடுங்க. மற்ற விஷயங்கள்லாம் கூட ஒரு பிரச்சனை இல்லைங்க. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அவங்களோட லைஃபுக்குன்னு சேர்த்து வைக்கிற பணம், அதோட சேர்ந்து நம்மளோட இந்த வீடியோ விளையாட்டெல்லாம் காமிச்சோம்னு வச்சுக்கோங்க, அவங்களோட பணம் லாஸ் ஆகிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாயிரும். நாங்களே சில வீடியோக்களை இன்னமும் நாங்கள் வெளிக்கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 100% ஒரு 99% அவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கணும், அதுல உண்மைத்தன்மை இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் தெளிவா போட்டுட்டு இருக்கோம். எல்லாருமே சொன்னாங்க, ஒரு 4 நிமிஷத்துல வீடியோ போடு, ஒரு 5 நிமிஷத்துல வீடியோ போடு, வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு 11 நிமிஷம் ஆகுது, ஆகட்டும்ன்ற ஒரு விஷயத்த சொன்னா முழுமையா சொல்லணும், இல்லைன்னா சொல்லவே வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அதோட உண்மை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம பார்க்கலான்ற. ஏன் இவங்க ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக நானும் இன்னைக்கு போட்டு போயிடலாங்க, ஒரு ஷார்ட்ஸ்லேயே டப்புன்னு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். பட் எந்த அளவுக்கு ரீச் ஆகும், சும்மா மேலோட்டமா பார்த்தா அதை மக்கள் தெரியாம அதை புரிஞ்சிக்காம ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு பொறுப்பாயிட்டோம்னா. ஸோ அதுக்காக தாங்க நாங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த ஒரு கண்டென்ட்டுக்கும் நிறைய மெனக்கட்டு இந்த வீடியோவை நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு யூடியூபர்ஸா இருக்கட்டும், இதை பார்க்குற மக்களா இருக்கட்டும், இந்த ஃபினான்சியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு பல தடவை உங்களுக்கு தெரிஞ்ச கன்சல்டன்ட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டே நீங்க பண்ணுங்க. ஸோ மறுபடியும் இது சம்பந்தமா ஏதாவது எங்கேயாவது நான் வீடியோ பார்த்தாலும் அது சம்பந்தமாகவும் நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் ஜாகிரதையாவே இருங்க.